கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சிக்கான நாளுக்கான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 46, 47, 48 வசனங்கள். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். மரியாளுடைய இடத்தில் நாம் இருந்தோமானால் அந்த நேரம் நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுவோம். பின்பு நாம் யாரை பார்த்தாலும் நமது கதையை சொல்லி புலம்புவோம். ஆனால் மரியாள், என் ஆத்துமா என் ஆவி என் அடிமையாகிய என்னுடைய சரீரம் எல்லாம் சந்தோஷப்படுகிறது, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது என்பதாக கூறுகிறாள் என்று பார்க்கின்றோம். மரியாள் இன்னும் ஒருபடி மேலே போய் 49ஆம் வசனத்தில், வல்லமை உள்ளவர் மகிமையானதை எனக்கு செய்தார் என்று கூறுகிறார். தன்னை அடிமையாக ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்த பின்பு, ஆண்டவர் தன் வயிற்றில் உருவான பின்பு, தன் வாலிபத்தை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்த பின்பு அவள் சோர்வடையவும் இல்லை, தன் நிலையிலிருந்து பின்வாங்கவும் இல்லை என்று பார்க்கின்றோம். மரியாள் வயிற்றில் ஆண்டவர் உருவான பின்பு அவள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருந்தாள். கர்ப்பஸ்திரீகள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், அப்போதுதான் ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் என்பது அறிவியல் உண்மையும் கூட. பழைய ஏற்பாட்டில் அன்னாள் என்ற பெண் குழந்தை இல்லாமல் இருந்து பிற்பாடு ஆண்டவர் சாமுவேலை வயிற்றில் சுமக்கும் பாக்கியம் கொடுத்தார். அப்போது என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, உம்முடைய இரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன் என்று 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். மரியாளும் சந்தோஷமாய் இருந்து ஆரோக்கியமான இயேசுவை பெற்றாள். மரியாளை போல எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருந்து பலனை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான வேலைக்காய் நன்றி. மரியாளை போல எந்த ஒரு நிலைமையிலும் மனரம்யமாய் இருக்க எனக்கு பலன் தாரும். இயேசு கிறிஸ்து நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.